நான் வணங்கும் தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒவ்வொருவருமே என்றும் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க வேண்டும், வளமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அது நியாயமானது தான். ஆனால் அப்படி நாம் செழிப்பாக இருப்பதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த வழிமுறைகளை நமக்கு இயற்கையே சொல்லித் தருகின்றன. இங்கு இருக்கின்ற மரங்களை நாம் பார்க்கின்றோம், எவ்வளவு உயரமாக இருக்கின்றன, எவ்வளவு செழிப்பாக இருக்கின்றன என்று. இப்படி இவை உயரமாக இருப்பதற்கும் செழிப்பாக இருப்பதற்கும் காரணம் அதனுடைய வேர்கள். நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்கு அடியிலே மறைந்து கிடக்கின்ற அந்த வேர்கள். அந்த வேர்கள் நீரை நோக்கி ஓடி நீரை உறிஞ்சுவதோடு நிலத்தில் இருக்கின்ற தாதுக்களையும் கனிமங்களையும் தனதாக்கி எடுத்து மேலிருக்கின்ற தண்டுக்கும் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் கொடுக்கின்றன. அதனால்தான் இந்த மரம் செழிப்பாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இது மட்டும் பத்தாது. மரம் செழிப்பாக இருக்க இன்னொரு சக்தியும் அதற்கு தேவை. அதுதான் சூரிய சக்தி. மரங்கள் எப்பொழுதுமே சூரியனை நோக்கி உயர்ந்து வளரும், சூரியனை நோக்கி வளைந்து நிற்கும். அந்த சூரியனிலிருந்து இலைகளின் வழியாக சக்தியை எடுத்து தண்டுக்கும் அதன் வேர்களுக்கும் தந்து அது இன்னும் செழுமையாக இருப்பதற்கு துணை புரிகின்றன. மேலிருந்து சக்தியும் கீழிருந்து சக்தியும் மரங்கள் செழுமை உறுவதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்படித்தான் நம்முடைய மனித வாழ்வும். நம்முடைய மனித வாழ்விலே வேர்களாக இருப்பது நம்முடைய உறவுகள். இந்த வேர்களிலே ஆணி வேராக இருப்பது நம்முடைய பெற்றோர், கிளை வேர்களாக இருப்பது நம்முடைய சகோதர சகோதரிகள், சின்ன சின்ன வேர்களாக இருக்கின்றது நம்முடைய உறவுகள். இந்த சிறு வேர்களாகவும் கிளை வேர்களாகவும் ஆணி வேராகவும் இருக்கின்ற இந்த சமுதாயத்திலிருந்து நாம் நல்லவற்றை உறிஞ்சி எடுத்து நம்முடைய அறிவையும் திறமைகளையும் சமுதாய பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நல்லவற்றையும் பகுத்தாய்கின்ற முறையையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இதுதான் ஒரு மனிதன் செழிப்பாக இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம். சமூக உறவுகள், குடும்ப உறவுகள் நமக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நாம் செழிப்புற முடியும். அதோடு மட்டும் அல்ல, இந்த சமூக உறவுகளோடு நமக்கு இன்னொரு உறவும் இன்னொரு சக்தியும் வேண்டும். அதுதான் கடவுள் சக்தி. அந்த கடவுள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவோம். உலகத்தை அனைத்தையும் படைத்த அந்த கடவுள் நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்து கிடக்கின்ற அந்த கடவுளை நாம் இனம் கண்டு அவரை பணிந்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்புறும். ஆனால்தான் அந்த கடவுளுடைய நியமனங்களின்படி கடவுளுக்கு அஞ்சி மனிதனை மதித்து வாழுகின்ற மனப்பக்குவத்தை கடவுள் என்ற சக்தி நம்முடைய மனதிற்கு தரும். திருவிவிலியத்திலே சங்கீதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த சங்கீத ஆசிரியர் முதல் சங்கீதத்திலேயே சொல்லுவார், மனிதன் செழிப்புற வேண்டுமென்றால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை நியமங்களை தினந்தோறும் சிந்தித்து தியானித்து அதன்படி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்பவர்கள் ஆற்றோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். அவர்கள் என்றும் கனி தந்து செழுமையாக இருப்பார்கள். அவர்கள் செய்வது அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செழுமையானவர்களாகவும் வெற்றி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டுமென்றால் சமூக உறவுகளில் குறிப்பாக
குடும்ப உறவுகளிலே அக்கறை கொண்டவர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த மரங்களைப் போல ஓங்கி உயர்ந்து பருத்து செழித்து இருப்போம். நம்முடைய வாழ்க்கையும் வளமையுள்ளதாக இருக்கும். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே செழுமையான வாழ்வு உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஜெபித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நம்புகின்ற இந்த கடவுள் நம்மோடு இருந்து நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துபவராக ஒளி அளிப்பவராக இருப்பதை உணர்ந்து அவருக்கே பணிந்திருப்போம். நன்றி.